ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம கோல்டு அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ எஸ்டர்டே நம்ம சிபிஐ அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ சிபிஐ அப்டேட்டில் வந்து நம்ம எதிர்பார்த்துருந்தது வந்து மார்க்கெட்டில் வந்து செல் ஆப்ஷன் தான் எதிர்பார்த்துருந்தோம். பட் வந்து இது நம்ம அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ இந்த அப்டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ஏ ஆப்ஷன் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் லைவ் நம்ம கொடுத்துருந்தோம், அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து சிபிஐ டேட்டா நேரம் நம்ம கொடுத்துருந்த லைவ் அப்டேட்ஸ். ஸோ அந்த ஏ ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சேம் ஆப்ஷன் தான் நம்ம கொடுத்துருந்தோம். இதிலே ஏ ஆப்ஷன் தான். இந்த ஏ ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு 100 பைப்ஸ் சரி நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒன்று கிடைச்சிருக்கும். பட் ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்கு மார்க்கெட்டில். நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மார்க்கெட் கீழே வந்துட்டு இந்த 1940-41 ஜோனை வந்து ரீச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ அதுலேயும் நம்ம செல் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல செல் வந்து ஃபெயிலியர். ஸோ செல் வந்து ஃபெயிலியருக்கு பிறகு தான் திரும்ப மார்க்கெட் மேலே போன டைம் தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு 75 பைப் சரி நமக்கு ஒரு ப்ளஸில் இருந்துச்சு, ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. ஸோ எப்பயுமே நியூஸ் டைம் வந்து ட்ரை பண்ணக்குள்ள ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறது இந்த விஷயம் தான். ஏன்னா மேனிப்புலேஷன் நடக்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஒரு ஃபேக் மூவ்மெண்ட் ஒன்று நடந்துட்டு மார்க்கெட்டில் திரும்ப மேலே போகலாம். சப்போஸ் சில புரோக்கர்ஸில் வந்து இப்படி சில புரோக்கர்ஸ் வந்து நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருந்தீங்க. ஸோ அந்த புரோக்கரில் வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் நடக்கவே இல்லை. மார்க்கெட் அதுலேருந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. சில புரோக்கர்ஸில் வந்து மார்க்கெட்டில் வந்து 1936 மட்டும் வந்திருக்கு, 37 மட்டும் வந்திருக்கு சில புரோக்கர்ஸில். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நியூஸ் டைம் வந்து ட்ரேட் பண்ணக்குள்ள. மேபி புரோக்கர்ஸ் இல்லாட்டி மேனிப்புலேஷன் நடக்கக்கூடிய ஸ்ப்ரெட்டட் ஒரு இதனால கேப்னால ஃபேக் மூமெண்ட் கூட நடக்க சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சிபிஐ நியூஸ் நேரம், என்எஃப்இ நியூஸ் நேரமும் அந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஸோ இன்றைக்கி அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ இது ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் வந்து நம்ம பார்ப்போம் வளமையாக பார்க்குற மாதிரி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று கொடுத்துருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆகிட்டு தான் மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்லேருந்து நம்ம வளமையாக பார்க்குற மாதிரி பார்த்துக்குறோம். நம்மளுக்கு மந்த் க்ளோஸ் வைக்க இன்னும் 15 டேஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு என்னென்னா மந்த் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருக்கிறது ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ மந்தில் ஸோ இப்போ உள்ளதில் நமக்கு ஒரு 50% சரி 60% சரி மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு பிறகு தான் மார்க்கெட் என்ன நடக்குது. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து திரும்பவும் நம்மளுக்கு பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஹை, இது லோ. ஸோ 61% கரெக்டாக மார்க்கெட் என்ன செய்யுது, ரீச் பண்ணிவிட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதை விட இந்த ஃபிபனாஷி டூல் இருக்குது, நீங்கள் இதில் போயிட்டு ஃபிபனாஷி ரீட்ரேஸ்மெண்ட், ஸோ இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு இதில் இருந்து நல்ல உங்களுக்கு உரிய ஐடியாஸ் கிடைக்கும். 50% எங்கே பார்க்கலாம், 60% எங்கே பார்க்கலாம்னு நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஈஸியாக மார்க்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு போயிடலாம். மார்க்கெட் எதில் வந்தால் நமக்கு ரிட்டர்ன் மேலே போக போகுது, ஈஸியாக மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்த்துக்குறோம் இன்னைக்கு. இதில் நமக்கு தேவையானது இந்த ஜோன் கட்டாயம் தேவை. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் 83. ஸோ 83 மார்க்கெட்டில் பெண்டிங். ஸோ ப்ரீவியஸாக பேசின அதே ஜோன் தான். அதே மாதிரி இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த லோ. ஸோ இந்த லோ வந்து 1931. ஸோ கட்டாயம் தேவை. இந்த 1931 மேலே மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அப்படியே வீக்லி சார்ட் போய்க்கிறோம். வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மார்க்கெட்டில் ஒரு நல்ல டீப் டவுன். ஸோ அந்த டீப் டவுனுக்கு பிறகு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, டீப் டவுனுக்கு பிறகு மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பவும் எகெயின் பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஓவராலாக பார்க்க போனால் வீக்லி சார்ட்டில் வந்து 2 ரெட் கலர் கேண்டில், பட் மார்க்கெட்டில் திரும்பவும் ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இதே விஷயம் தான் திரும்பவும் பார்க்க போகிறோம். இங்கேருந்து நம்ம பார்க்கணும் மார்க்கெட் என்ன நடக்குது. திரும்பவும் இந்த இடத்துல 50% ரீச் ஆயிருக்கு. 61% மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் என்ன நடக்க போகுது, பை சைட் வந்து திரும்பவும் ஃபோக்கஸ் ஆக போகுது. ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்ன்னு சொல்ல போனால் இந்த வீக்லி ஹையை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த ஹை மட்டும் நான் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த ஹை மட்டும் போதும். அப்படியே நம்ம வந்து இன்ட்ராடே அப்டேட் கொஞ்சம் போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக க்ளோஸ் வச்ச இந்த கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில். ப்ரீவியஸாக இருந்த இந்த 2 டேஸும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரைடே மார்க்கெட். ஸோ அந்த ஃப்ரைடே மார்க்கெட் வந்து அதை விட மார்க்கெட் வந்து எபோவ் மேலே தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இது ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன். பை சைட் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. என்ன ரீசன்னா, நம்ம எதிர்பார்த்தது வந்து இந்த 1950க்கு கீழே தான் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக நமக்கு நேற்று வந்து க்ளோஸ் வைக்கணும். ஏன்னா சிபிஐ நியூஸ் நேரம் மார்க்கெட் வந்து டவுன் சைட் எதிர்பார்த்ததுனால
1950க்கு பிலோ மார்க்கெட் க்ளோஸுக்குன்னு எதிர்பார்த்திருந்தோம். பட் அந்த மாதிரி நடக்கலை. மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, திரும்பவும் மார்க்கெட் வந்து புல்லிஷாக மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நான் இந்த ஜோன் எடுக்கிறேன். ஸோ 1950. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் 1950 கீழே தான் நம்ம வந்து செல் எடுக்க போகிறோம். ஓரளவு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபிபனாச்சி டூல் எடுக்கிறேன். இங்கேருந்து லோவிலேருந்து இப்போ உள்ள ஹை எடுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு கோல்டன் ஜோன். ஸோ அந்த கோல்டன் ஜோனை மார்க்கெட் வந்து திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள தான் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் என்ன நடக்க போது, மார்க்கெட்டில் டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகணும். நல்ல கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னை வந்து 1946 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் நமக்கு ஒரு திரும்பவும் செல் ஜோனுக்குள்ளே போகும். நான் வேணா இதே மார்க் பண்ணிடுவோம். இதில் பிலோ செல் ஜோன் நமக்கு 1946க்கு கீழே. ஸோ செல் ஜோன்னால நம்ம வந்து அது ரெட் கலர் கேண்டில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு மார்க்கெட்டில் வந்து கிடச்சிருக்க நியூ ஹை. ஸோ இது 1971. ஸோ வேணா அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க, நியூ ஹைன்னு மார்க் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட்டில் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நியூ ஹையை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் 1983 மட்டும் மார்க்கெட் ரீச் ஆகும். 1983க்கு பிறகு தான் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. என்ன காரணம்னா, இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து இந்த 2010 லெவலுக்கு மார்க்கெட் வந்து திரும்பவும் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே அபவ் பை ஓப்பன். ஸோ எகெயின் பை ஓப்பன். அப்படி ஓப்பன் ஆனால் கட்டாயம் நமக்கு 1990 இருந்து நமக்கு கட்டாயம் 2010 மட்டும் ரீச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது பை சைட். ஸோ அப்படியே 4 ஹவர் சார்ட் பார்த்துக்கிறோம். ஸோ 4 ஹவர் சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்த 4 ஹவர் சார்ட்டில் ஸோ ஏஷியா மார்க்கெட் ஸோ கண்டினியூஸாக புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஏஷியா மார்க்கெட்டில் ஒரு ரெட் கலர் கேண்டில் கிடச்சிருக்கு. பட் இது ஒரு டோஜி. ஸோ கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை மார்க்கெட்டில் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு. ஸோ சாரி, செல் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு. செல் சைடாக இருந்தால் இது ஒரு நல்ல ஒரு லாங் கேண்டிலாக இருந்திருக்கணும், ஒரு ரெட் கலர் கேண்டிலாக. பட் அதனால தான் மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நம்ம 4 ஹவர் சார்ட் படி நம்ம செல் எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் இந்த ஜோன் வந்து நோட் பண்ணிக்கிறீங்க. பிலோ இந்த ஜோன் 1961. ஸோ அப்ராக்ஸாக சொல்ல போனால் 1960. ஸோ நான் வந்து 1960 எடுக்கிறேன். ஸோ 1960 கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் நம்ம ஒரு ஷார்ட் செல் போகலாம். ஸோ அதனால் நான் ரெட் கலராக மார்க் பண்ணிக்கிறேன், ஒரு ஷார்ட் செல். ஸோ ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது, அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்துக்குறோம். இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கட்டாயம் தேவை. ஸோ இப்போ கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நான் வந்து இதோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ எகெயின் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுறோன்னா எகெயின் மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு ஜூன் ரீச் ஆகணும். இந்த ஜூனில் ரீச் ஆகிட்டு மார்க்கெட்டில் வெயிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க்கெட் திரும்ப பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால் இந்த ட்ரெண்ட் லைன் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அப்படியே நம்ம ஷார்ட் டைம் அப்டேட் போய்க்கணும். ஷார்ட் டைம் அப்டேட் தான் நமக்கு தேவை. ஸோ ஷார்ட் டைமில் எதுவும் ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஷார்ட் டைமுக்குரிய ட்ரெண்ட் லைன். ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு தேவைப்படும். என்ன ரீசன்னா, நமக்கு 2 ட்ரெண்ட் லைன் மார்க்கெட்டில் திரும்ப ரிட்டர்ன் இந்த இடத்துல மார்க்கெட் வரக்குள்ள இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குள்ள நீங்கள் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த செல் வரக்குள்ள கட்டாயம் இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பவும் நம்மளுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ திரும்ப இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரெண்ட் லைன் வச்சுருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோ நமக்கு செல். ஸோ அதுதான் இந்த ரெட் கலர் ஜூன் வந்து நம்ம கொடுத்துருந்தது, பிலோ செல் எடுக்க போகிற ஜூன் 1960. ஸோ செல்லுக்கான அப்டேட் நான் தரேன். இது செல்லுக்கான அப்டேட். ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் செல் இவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் கட்டாயம் ரீச் ஆகும். ஸோ இவ்வளோ தூரம் ரீச் ஆனது பிறகு இதை பிரேக் அவுட் பண்ணால் பிலோ செல் கட்டாயம் மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது லாங்.
ஸோ அப்படி இல்லை மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னா இந்த ஜூனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அப்படி ஃபோக்கஸ் ஆனால் கட்டாயம் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 83. ஸோ இந்த 83யை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் நம்ம கட்டாயம் போக வேண்டிய ஜூன் வந்து 2004. ஸோ 2004 பிரேக் அவுட் பண்ணால் 2010 மட்டும் மார்க்கெட்டில் நமக்கு பை சைட் வந்து ரீச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜூனில் நமக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்தா இதில் ஒரு பெண்டிங் இருக்குது. என்ன பெண்டிங்னா ஒரு கன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல இது ஒரு நல்ல ஒரு சப்ளை ஜோன். மார்க்கெட் இப்போ இருக்கிற இடம் ஒரு நல்ல சப்ளை ஜோன். ஸோ எகெயின் மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்துல ஒரு மார்க்கெட்டில் திரும்ப ரீச் ஆகக்குள்ள எகெயின் மார்க்கெட் ரீச் ஆகக்குள்ள கட்டாயம் மார்க்கெட்டில் செல் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி நடந்தால் நீங்கள் 4 hour சார்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி 1 hour சார்ட் ஃபாலோ பண்ணுங்கள். 30 minutes பாருங்கள். 30 minutesல உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சால் நமக்கு கட்டாயம் இந்த இடத்துல வந்து செல் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ தூரம் போகிற மார்க்கெட் இங்கேருந்து திரும்பவும் மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் நமக்கு செல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ 4 hour சார்ட் பார்க்குறதா இருந்தால் இந்த பைக்கு நீங்கள் 4 hour சார்ட் பாருங்கள். வேணா அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். நான் 4 hourனு கொடுத்துருக்கேன். நீங்கள் 4 hour சார்ட்டில் நமக்கு இதில் பை ஆப்ஷனில் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் பை சைடில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து நமக்கு 4 hour சார்ட்டில் இந்த மாதிரி கிடைச்சால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த இதை வந்து அப்ளை பண்ண போகிறோம். பை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அப்படி நமக்கு கிடைக்கல, 4 hourல கிடைக்கல, ஃபேக் பிரேக் அவுட் நடக்க சான்சஸ் இருக்குது இந்த ஜூனில். ஸோ 4 hour சார்ட்டில் வெயிட் பண்ணுங்கள். 4 hour சார்ட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த பை ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. அப்படி இல்லாட்டி இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்ன பொறுத்தவரை நான் எதிர்பார்க்குறது ஏ ஆப்ஷன், இந்த ஷார்ட் செல். ஸோ அப்படியே நடக்காட்டி கட்டாயம் வந்து பியில் பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் பி ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஏயும் பியும் நடக்கலாட்டி கட்டாயம் வந்து இந்த சி ஆப்ஷன் நம்மளுக்கு நடக்க சான்சஸ் இருக்குது. சி வந்து பை. ஸோ ஏயும் பியும் செல், மற்றது சி ஆப்ஷன். ஸோ இவ்வளோ தான் இன்னைக்குள்ள அப்டேட். ஸோ இந்த ஜூனுக்குள்ளே நமக்கு கரெக்டான கன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு எடுக்க இயலாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ அந்த வெயிட் பண்ணி எடுக்கிறனால நமக்கு நல்ல கன்ஃபார்மான ஒரு ஜூன் வர்ற மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஒன்று பை சைட் ஃபோக்கஸ் ஆகணும், இல்லாட்டி செல் சைட் ஃபோக்கஸ் ஆகணும். பை சைட் ஃபோக்கஸ் ஆகிறனா வெயிட் பண்ணுங்கள். 4 hour சார்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். அது ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் பை ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கீ ஜூன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். இது ஷார்ட் டைம் அப்டேட். ஆல்ரெடி பார்த்த கீ ஜூன்ஸ் தான், டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. ஸோ 2 கீ ஜோன்ஸ் இருக்குது. நான் இதில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கிறங்க. 1960 அபவ் பை வந்து ஓப்பனில் தான் இருக்க போகுது. ஸோ கோல்டு வந்து அப் சைட்டில் தான் மூவ்மெண்ட் கொடுக்கும். அதே மாதிரி 1950 பிலோ எகெயின் வந்து செல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து கோல்டு வந்து திரும்பவும் செல்லாக சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு பிபிஐ நியூஸ் இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல். ஸோ பிபிஐ நேரம் நம்ம கொஞ்சம் அப்டேட் கொஞ்சம் நான் தர பார்க்குறேன். ஸோ அந்த டைமில் லைவில் உங்களுக்கு அப்டேட் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். பிபிஐ நியூஸ் லைவ் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் 5 PM பிறகு வரும். நீங்கள் அதை செக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்குள்ள அப்டேட். வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்துக்கிறங்க. இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கிறீங்க. 2 ட்ரெண்ட் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட், நல்ல ஒரு ஜூன் இது. ஸோ இந்த ஜூனில் இருந்து தான் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, திரும்ப மேலே போயிருக்கு. ஸோ எகெயின் நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ லாங் செல் எடுக்கிறதா இருந்தால் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நீங்கள் லாங் செல் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். 2 ட்ரெண்ட் லைன், நல்ல ட்ரெண்ட் லைன் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருங்க அப்டேட்ஸ் கொடுங்க.